கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல யாரு சிஎம்டி இன்சார்ஜ்? சார் சொன்னார்ல, சிஎம்டிஏ உடைய முக்கியமான வேலை யார் இன்சார்ஜ்? சேகர் பாபு. அவர் ஹார்வர்ட்ல பெரிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் ஹார்வர்ட்ல டபுள் PhD, நீரியல்ல எக்ஸ்பர்ட். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அதுவும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவரை விட்டா உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ல உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நகர்ப்புறத்துல கட்டுமானங்கள்லாம் அப்பா பிச்சு எடுத்துடுவார். அவரை தான் முந்தைய ஆட்சியில சிஎம்டி இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர். தமிழ்நாட்டுல வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல யாருக்கும், அவங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டில். என்ன சொல்றாங்க, 2017 இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இந்திய அரசு ரூல்ஸ் வெளியிட்டது. அந்த ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் நோட்டிஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 2018 தான் தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி. 2012 பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஆணையம். 12 அந்த ஆணையம் தூங்கிட்டு இருக்கு. இதன் பிறகு நமக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் 2022 ராம்சார் அங்கீகாரம். ராம்சார்னா ஈரான் நாட்டுல ராம்சார் நகரத்துல 1971 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல நாடுகளில் உள்ள தலைவர்கள் அங்க சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் பிறகு இந்தியாவும் அதுல கையெழுத்து போட்டு இருக்கு. இந்தியாவில் 100 வெட்லேண்ட் இருக்கு. அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மிக முக்கியம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த வெட்லேண்ட், ராம்சார் வெட்லேண்ட் படி பாத்தீங்கன்னா 1248 ஏக்கர், 1248 ஹெக்டேர் அந்த ராம்சார் கன்வென்ஷன்ல கையெழுத்து போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 ஏக்கர் பாதுகாக்கணும். சட்டம் இருக்கு, விதிகள் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா மனசு இல்ல. ஏன் இல்ல? கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல யாரு சிஎம்டிஏ இன்சார்ஜ்? சார் சொன்னார்ல, சிஎம்டிஏ உடைய முக்கியமான வேலை யார் இன்சார்ஜ்? சேகர் பாபு. அவர் ஹார்வர்ட்ல பெரிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் ஹார்வர்ட்ல டபுள் PhD, நீரியல்ல எக்ஸ்பர்ட். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அதுவும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவரை விட்டா உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ல உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நகர்ப்புறத்துல கட்டுமானங்கள்லாம் அப்பா பிச்சு எடுத்துடுவார். அவரை தான் முந்தைய ஆட்சியில சிஎம்டி இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர். இன்னைக்கு பார்த்தா சம்பளம் கொடுக்க முடியல சிஎம்டிஏல. உண்மையா சொல்றேன். நேத்து சிஎம்டிஏ கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. என்னன்னு, எங்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுங்க, சம்பளம் கொடுக்க முடியல. சிஎம்டிஏ 52 வருஷமா இருக்கு. சிஎம்டியோட வேலை என்ன? நீங்க பிளான் அப்ரூவல், பிளான் ஸ்ட்ரக்சரிங், நீங்க ஒரு வாட்ச்மேன், வாட்ச் டாக், போலீஸ்மேன் ஆஃப் சென்னை, அந்த வேலையை பண்ணணும். யாராவது அடுக்குமாடியை டீவியேட் பண்றாங்களா, ரோடு எவ்வளவு அகலமா இருக்கணும், சுத்தமா இப்படி இந்த பிளானிங் தான் கொடுக்கணும் சிஎம்டிஏ. ஆனா நம்மளுடைய சேகர் பாபு வந்த பிறகு அந்த சிஎம்டிஏவே அதுவே கட்டுமானங்களுக்கு வேலைகள் அந்த சிஎம்டிஏ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு?